பனைமரத்துல இந்த ஆலமரங்கள் எப்படி வந்ததுன்னு தெரியுமா? ஆலமரத்திலயும், அரச மரத்திலயும் நெறைய பழங்கள் இருக்கும். அந்த பழங்கள்ல முக்கியமான 4 பறவைகள் சாப்பிட வரும். மைனா, காகம், கிளி, வௌவால். மரத்திலேயே சாப்பிடும். சில பழங்கள எடுத்துட்டு வந்து பனைமரத்துல வந்து சாப்பிடும். அந்த பழத்திலேருந்து சிதறக்கூடிய விதைகளும் பறவைகள் சாப்பிட்டதும் அதனுடைய உடம்புல இந்த ஆலமரத்து, அரச மரத்து விதைகளோடைய மேத்தோல் வந்து ரொம்ப கடினமா இருக்கிறதுனால, பறவைகளோட உடம்புல செரிமானம் ஆகாம விதைகளாவே கழிவுகள் மூலியமா பனைமரத்துல வந்து விழும். பனைமரத்துல காய்ந்த இலைகள் இல்லாத இந்த செதில்கள் இருக்கும். பல வருஷமா விழுந்த தூசிகளும் காற்றுல பறந்து வந்த மண் துகள்களும் இருக்கும். இது சத்துமிக்க எதுவா வந்து மாறி இருக்கும். அந்த செதில்கள் இடுக்குல இந்த ஆலமரத்து விதைகள் வந்து விழும். மற்ற மரங்களை விட பனை மரத்துல இந்த வரிகள் நிறைய இருக்கும். இதனால மழை பெஞ்சுது அப்படின்னா பனைமரம் சீக்கிரமா முழுமையா நனையும். அப்படி நனையும் போது அந்த இடுக்குல விழுந்த அந்த விதைகள் ஊறி வளர ஆரம்பிக்கும். அப்படி வளரும்போது அதனுடைய வேர்களை நிறைய செதில்களுக்கு இடையில இருக்கிற இந்த மண்ணு மாதிரி இருக்கிற எருவுல நிறைய வேர்கள் அனுப்பும். இதனால இடுக்குல இருக்க எல்லா நீரையும் உறிஞ்சி அது வளர ஆரம்பிக்கும். அதே நேரத்துல காற்றோட்டம் இல்லாத இந்த இடுக்குல இருக்கக்கூடிய மழை துளிகளும் பனித்துளிகளும் படும்போது அந்த ஈரம் சீக்கிரம் ஆவியாகாது. அதனால அந்த இடத்துல எப்பயுமே ஈரம் இருக்கும். சில நேரங்கள்ல அந்த வேரை பனைமரத்தோட செதில்களுக்கு உள்ள வந்து வளரும். இதனால செதில்கள்ல எப்பவுமே தண்ணீர் வந்து இருக்கும். அதையே பயன்படுத்தியே காட்டுல இருக்க ஈரப்பத்தையும் பயன்படுத்தி இந்த ஆலமரங்கள், அரச மரங்கள் அழியாம வந்து பாதுகாக்கும். கிடைக்கக்கூடிய கொஞ்ச நீரை பயன்படுத்தி வேர்களை நிலத்துக்கு வந்து அனுப்பும். நிலத்தை தொட்டதுமே நிலத்துல இருக்கிற நீரையும் அதிகப்படியான சத்துக்களையும் எடுத்து சீக்கிரமா வளரும். சில வருடங்கள்ல பெருசா வளர்ந்து பனைமரத்தை சுத்தி ஆலமரங்கள் வந்து மறைக்க ஆரம்பிக்கும். பனைமரத்தை வளர விடாம ஆலமரம், அரச மரங்கள் நெருக்கிறதுனால சில சமயங்கள்ல இந்த பனைமரம் இறந்துடும். இப்படி வளர்ற இந்த மரங்கள் அடுத்த 200ல இருந்து 500 வருஷங்கள் ஆலமரமா இருந்து நிறைய பறவைகளுக்கு பழங்களை தரும். இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். சில நேரங்கள்ல நுணா மரங்கள் கூட இப்படிதான் வளரும். இப்படிதான் பனை மரங்கள் ஆலமரமா மாறுது.